அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் மாதம் இப்போ தான் பிறந்தது இல்லையா? மாத கடைசியில் வந்து நிற்கிறோம் இல்லையா? இன்று மாத கடைசி, நாளைக்கு ஏப்ரல் 1 அப்படி தானே? இப்போ பாருங்கள், ஒரு நாள் எப்படி மளமளவென்று ஓடுகிறது. 3ஆம் மாதம் முடிய போகிறது. இப்பொழுதுதான் ஆண்டு பிறந்தது போல் இருந்தது இல்லையா? எப்படி இருக்கு? அப்போ ஒவ்வொரு நாள்லையும் நம்மளை வழிநடத்துகிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார் தேவன் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையில் நம்மளை தேற்றுகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 37 இறை வார்த்தை 27 31 முடிய. குழந்தாய், உன் வாழ்நாளில் உன்னையே சோதித்துப்பார். உனக்கு எது தீயது என கவனி, அதற்கு இடம் கொடாதே. எல்லாமே எல்லோருக்கும் நன்மை பயப்பதில்லை. எல்லாரும் எல்லாவற்றிலும் இன்பம் காண்பதில்லை. எவ்வகை இன்பத்திலும் எல்லை மீறி செல்லாதே. நீ உண்பவற்றின் மீது மிகுந்த ஆவல் கொள்ளாதே. மிகுதியாக உண்பதால் நோய் உண்டாகிறது. பேருண்டி குமட்டலை கொடுக்கிறது. பேருண்டியால் பலர் மாண்டனர். அளவோடு உண்போர் நெடுநாள் வாழ்வர். பிரைஸ் தி லார்ட். உணவு இல்லையா? எது நன்மை எது தீமை அதை நமக்கு விளக்குகிறார். நம்மளை ஒரு குழந்தையை போல் சொல்லுகிறார் வார்த்தை, இறை வார்த்தையின் மூலம். அப்போ நம்மளையே நாம் சோதித்து பார்த்து எது நன்மை எது தீமை, அப்போ தீயதாக இருந்தால் அதற்கு இடங்கொடாமல் இருந்தால் நாம் நிறைவாக வாழலாம் இல்லையா? எப்போவுமே எல்லாருக்குமே நன்மை கிடைக்குமா? இல்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தால்தானே. இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல்தான் ஒரு மனிதருக்கு இன்பமும் துன்பமும். பெரும் பணக்காரர்களாக இருப்பவர்களை பார்த்திருக்கிறோம், திடீரென்று ஏழையாகியும் நிற்பார்கள் இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர்களையும் பார்த்திருக்கிறோம், அவர்கள் திடீர் பணக்காரர்களாகவும் இருப்பார்கள். எந்நிலை எப்படி யாருக்கு வரும் என்பது தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும் எல்லாமே. நாம் நினைத்து கொள்ள வேண்டியதான், ஓடி ஓடி உழைத்தும் நம்மளால் முன்னேற முடியவில்லை என்று. இறைவனுக்கு நேரம் கொடுத்து பார், நம் உழைப்பின் பயனை நிறைவாக நாமே உண்ணும்படி செய்வார். நம் உழைப்பை வேறொரால் உண்ண விடமாட்டார். நாம் அவருக்கு உகந்ததாக இல்லாமல் இருந்தால்தான் கண்டிப்பாக நம் உழைப்பை இன்னொருவர் உண்ணும்படி ஆகும். அதான் உண்மை. அப்போது எல்லாமே எல்லோருக்கும் நன்மை பயப்பதில்லை. எல்லாரும் எல்லாவற்றிலும் இன்பம் காண்பது இல்லை. எல்லாம் இருந்து அவங்களால அனுபவிக்க முடியுதா? அனுபவிக்க முடியல. எல்லாமே நன்மையாகவே நடந்துகிட்டு இருக்கா? இல்லை. அங்கே ஒரு கெடுதல் இருக்கும், அங்கே ஒரு தீமை இருக்கும், அங்கே ஒரு துயரம் இருக்கும் இல்லையா? அதான். அப்போது எவ்வகை இன்பத்திலும் எல்லை மீறி செல்லாதே. நீ உண்பவற்றின் மிகுந்த ஆவல் கொள்ளாதே. உணவு, இப்போ ஒரு உணவு நமக்கு பிடித்தமான உணவு இருக்குது, அந்த உணவில் ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட வயிறு ஒன்று குப்பை கடங்கு இல்லையே. அளவோடு சாப்பிட்டா நிறைவாக இருக்கும், இல்லாட்டா நம்ம வாமிட் பண்ணுற அளவுக்கு வரும். அந்த மாதிரி வந்துடும். நம்ம உடம்புக்கே அது கேடாயிரும், ஜீரணமாகாது, ஃபுட் பாய்சன் ஆயிரும். அப்படி தானே? என்ன சாப்பிட்டீங்க, டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த நிலைக்கு வரும். அப்போ நம்ம அளவோடு உண்ணும்போது நம் நிறைவாக வாழலாம் என்று இறைவார்த்தை சொல்லுது. நான் சொல்லலை மக்களே, இறைவார்த்தை சொல்லுது. அப்போ இந்த இறைவார்த்தையின்படி நாம் வாசித்தோம் என்றால், இந்த வாசிக்கிறீங்களா இல்லை நாங்கள் கொடுக்குற செய்தியை கேட்குறீங்களா, கேட்கும்போதாவது அதனுடைய அனுபவங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும். இதை வாசிக்காமலே இருந்திருந்தால் நாம் என்ன நிலையில் நடந்தாலும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. வாசிக்கும்போது இப்படியும் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா இறைவார்த்தை வாசிக்காதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது எல்லாம் நிறைவாக இருக்கும். அப்போ நாம் உணவு உண்ணும் போதும் அளவோடு உண்ண வேண்டும். நமக்கு பிடித்தமாக இருந்தாலுமே, இப்போ ஊறுகாய் இருக்குது நிறையா, ஊறுகாய் நல்லா தான் இருக்கும் நமக்கு சாப்பிட, உணவுக்கு எடுக்கும்போது அதையே நாம் அந்த உணவுக்கு ஒரு நேர உணவுக்கு வையின்னு ஊறுகாயை மட்டும் நாம் அந்த உணவோடு சேர்த்து விரைவி சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா என்ன வரும்? ப்ரெஷர் வரும். அப்படி தானே? ப்ரெஷர் வந்தால் என்ன ஆகும்? பல்ஸு கூட வரும், எல்லா வியாதியும் தொடர்ந்து வரும். அப்போ ஊறுகானாலுமே தொட்டுக்கொள்ளதான் செய்ய வேண்டும். சில பேர் அதை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க, அப்படி ஆட்களும் இருக்காங்க. சில பேர் விரைவி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்போ எந்த வகையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அளவோடு உணவை எடுத்துக்கொள்ளும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இறை வார்த்தையின் மூலம் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒரு மாதம் முழுமைக்கும் எங்களை கண்ணுக்குள் நீர் வைத்து பாதுகாத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் இறுதி நாளில் இருக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த இறுதி நாளும் இந்த நாள் தொடக்கத்திலும் நீர் நிறைவாக எங்களை வழிநடத்தி எங்களுக்கு எது தேவையோ அனைத்தையும் தந்ததற்கு நன்றி ஆண்டவரே.
3 மாதங்களும் கண்மூடி திறப்பதற்குள் மளமளவென்று போய்விட்டது. ஆனாலும் நாங்கள் உம்மோடு நெருங்கி இருக்கிறோம் ஆண்டவரே என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். எங்களிடம் என்ன குற்றங்குறைகள் இருந்தாலும் எங்களுக்கு அதை சுட்டி காட்டி அதிலிருந்து எங்களை நீர் வெளியெடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி வெளியெடுக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி. இந்த 40 நாட்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்நாளும் உம்மோடு இணைந்து பயணிக்கும் வரத்தை தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.